வாங்கம்மா. வாணே, வா. அத்தை வந்திருக்கான். வாங்க அத்தை. அத்தை, நீங்க எங்கேயோ உட்காந்துக்கோ. அத்தை, அத்தை. யாருக்கு யார் அத்தை? எனக்கு மருமக உள்ள இருக்கா. திடீர்னு எங்க இருந்தோ வந்து என்ன அத்தைன்னு கூப்பிட்டா நான் உடனே உன்னை மருமகளா ஏத்துக்க முடியுமா? அத்தையாம்ல அத்தை. சரிங்க அத்தை, நீங்க என்ன மருமகன் கூட சொல்ல வேண்டாம். ஆனா இவங்க 2 பேரும் உங்க மகனோட பிள்ளைங்க தானே. உள்ள இருக்கவங்க எங்க மேல கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீங்க கோவப்படுறதுல என்னத்த நியாயம் இருக்கு? நான் ஏதோ தனியா இவங்களை பெத்துட்டு வந்த மாதிரி என் மேல கோவப்படுறீங்க. உங்க மகனோட பிள்ளைங்க தானே. கத்தார்ல அவருக்கு 10 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்சிருக்கு. அத பத்தி சொல்லணும்னு சொன்னாரா? இல்ல அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ண போறேன் வந்து வாழ்த்திட்டு போங்கன்னு அவரு சொல்ல நினைச்சாரா? இல்ல அவர் என்ன ஏமாத்திட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிருக்காரு அத சொல்லணும்னு நினைச்சாரா? உங்க மகனுக்கு உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு. அவர் வேற ஒரு குடும்பம் வச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட இத சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. அந்த தைரியத்துலதான் அவ உங்ககிட்ட பேசினா. அப்படிதானே? ஐயோ இல்ல சாரதா, கோவத்துல எதையாவது பேசாதடி. அவ சந்தான பேரை சொல்லி சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிள்ளைங்க மாதிரி தானே அந்த பிள்ளைங்களோட சொன்னா. அதனால தாண்டி நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். யார் மாதிரி யார் பாட்டி? நாங்களும் அவங்களும் காலையில மாத்திரை போட்டியா? போட்டேன். நீங்க ஏன் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோமான்னு கேட்டீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டா தானே சரியா இருக்கும். நான் உன்னை சொன்னா கேப்பே காவேரி. சொல்லுங்க.